ஸோ நீங்கள் இப்போ தான் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஏதாச்சும் ஐடியா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல பாருங்கள், கேமரா எடுத்து அவங்களோட வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அப்போ இல்லை ப்ரோ என் வீடியோ நான் ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ஃபாலோ பண்ணீங்க, ஏதாச்சும் யூடியூப்ல வந்து ஃபாலோ பண்ணீங்க. அவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்டாக சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துருங்க. ரஃப் கட் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து அன்வான்டான கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் தருமா இருப்பீங்க, ஏதாச்சும் மிஸ்ப்ரொனவுன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ரஃப் கட்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப சிம்பிள் தான். சகல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீரோல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போகுதுன்னா சும்மா தெரிஞ்சுக்க, உங்க ஃபுட்டேஜ் ஏறும்னு சொல்லுவாங்க. பாப்பப் ஆகும், ஒரு இமேஜ் பாப்பப் ஆகுது, இல்லை உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வீடியோ தெரியுமா பார்த்தீங்கன்னா பீரோல்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீரோல். அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ. நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி தேவையில்லை, உங்க ஆடியோ குவாலிட்டி தேவையில்லை, உங்களோட கண்டென்ட் இருந்தால் போதும், அது ஃபயராக போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கொஞ்சமாவது வீடியோ குவாலிட்டி இருக்கணும், அதை விட முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோல நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேமேஜ் ரிசால்வ், ப்ரீமியர் ப்ரோ, கேப்கட் ஏதாவது சரி, அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களோட வாய்ஸ்க்கு இப்போ வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஏதாச்சும் மிஸ் சேவ் பண்ணால் அந்த உஷ் எஃபெக்ட், ஏதாச்சும் ஒன்று பாப்பப் ஆகுது, நீங்கள் டேமேஜ் ரிசால்வ் பெரிய சொல்றேன் அப்படின்னா அந்த 2 ஐட்டம் மேலே வரும்போது பாப்போம் டிங் அப்படின்னு சொல்றதில்ல, அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், அந்த பாப்பப், அப்புறம் த்ரூ, இந்த மாதிரி மிக்ஸ் எஃபெக்ட், இது மட்டும் தெரிஞ்சா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். இந்த 3 மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 50% கம்ப்ளீட் ஆகும். இதுதான் ஒரு வீடியோக்கு பிரைமரி தேவைப்பட வேண்டியது. இது மட்டும் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா ரஃப் கட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீரோல், உங்க வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி இருக்கிறது பீரோல், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. இது 3 கரெக்டாக அடிப்பீங்கன்னா போதும். நீங்க நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் எஃபெக்ட் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும், ரொம்ப நேரம் பேசிருக்கோம் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வரும், திருப்பி பின்னாடி போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு பண்ண மாட்டாங்க, எடிட்டிங்காக இது பண்ணுவாங்க. ஜூம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா ஜூம் எஃபெக்ட். 5th எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்டைட்டில் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ தேவைன்னா அந்த சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து டிரான்ஸ்லேஷன். இப்போ ஒரு கட்லேருந்து இன்னொரு கட், ஸோ டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்க விரும்பல. ஸோ ஒரு வீடியோ வந்து இன்னொரு வீடியோ வந்து போறீங்க அப்படின்னா அது நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும். ஒரு கிளிச் எஃபெக்ட், இல்லை இந்த சைடு இந்த சைடு போகிற மாதிரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்ல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணாலே ஒரு வீடியோ வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங். எப்படி சொல்றது, உங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான குவாலிட்டி இருந்தாலும் அது கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கலாம். கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கு, லைட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ண கலர் கிரேடிங். இந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணாலும் போதும். இதுக்கு மேல பண்ணா அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங், அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நீங்க இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இதுவே போதும். நீங்க பிகினரா வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ல ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஃப் கட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பீரோல், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங், 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் எஃபெக்ட், 5வது பாத்தீங்கன்னா சப்டைட்டில், 6வது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன், 7வது பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங். இதை மட்டும் நீங்க வீடியோல பண்ணாலே போதும், உங்க வீடியோ பர்ஃபெக்டா இருக்கும்.